40,000 செலவு செய்து, அதாவது 1,50 கோடி ரூபாய் செலவு செய்து ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்தில ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியோட லண்டனுக்கு பயணம் செய்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கடந்த காலங்களில் உருவாக்கியிருந்தது. சிஐடி இதை பற்றின விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்தது. இந்த விசாரணைகளோட அடுத்த கட்டமா ரணில் விக்ரமசிங்கோட பிரத்யேக செயலாளர்கிட்ட இன்றைக்கு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவானதுக்கு பிறகு இந்தியாவோட கைச்சாத்திரப்பட்ட உடன்படிக்கைகள் சம்பந்தமா அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டு அந்த மனு இன்றைக்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. மூன்றாவது விஷயம், 3,500 முப்படை உறுப்பினர்கள் குறுகிய காலகட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போதைப்பொருள் கடத்தல், பாதாள நடவடிக்கைகளோட முப்படையிலிருந்து தப்பியோடின நபர்களுக்கு, தலைமறைவாகின நபர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த விசாரணையிட ஒரு கட்டமா 3,500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 சம்பவங்களையும் பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜா. இந்த வருஷத்துல பிப்ரவரி மாதம் 22 தொடக்கம் நேற்று வரைக்குமான காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு 4 மாதங்களுக்குள்ள 3,500 முப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ள தலைமறைவாகி இருந்த உறுப்பினர்கள், சேவைக்கு சமூகம் அளிக்காத நபர்கள், சேவையிலிருந்து விலகி போன நபர்கள் கூட கிடையாது. விடுமுறை பெற்று வீட்டுக்கு போறோம்னு சொல்லி போன நபர்கள், விடுமுறை முடிஞ்சதுக்கு பிறகும் பணிக்கு திரும்பவும் சேவைக்கு சமூகம் அளிக்கல என்ற அடிப்படையில் இவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்ற தகவல் தெரியாது என்ற அடிப்படையில் அவங்களுக்கு பொது மன்னிப்பு காலகட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பொது மன்னிப்பு முடிஞ்சதுக்கு பிறகும் கூட சேவைக்கு சமூகம் அளிக்காத நபர்கள் என்று சொல்லி பல நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா 3,500 பேர் இதுவரைக்கும் இந்த குறுகிய 4 மாதங்களுக்குள்ள மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் வெளியில் இருக்கிறாங்கன்றது தெரியாது. இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற கொலை சம்பவங்கள், துப்பாக்கிச்சூடு, இதுக்கு பின்னால் இருக்கிறது ராணுவத்திலிருந்து தப்பியோடு நபர்கள், பயிற்சி பெற்றுக் கொண்டவர்கள், சேவைக்கு சமூகம் அளிக்காத நபர்கள், தலைமறைவாகி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாத நபர்கள் தான் இதுக்கு பின்னால் இருக்கலாம் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்பட்டிருந்தது. விசாரணைகளையும் அது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இது வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது. இப்ப பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டிருக்கிற அறிக்கையிலையும் இந்த விஷயம் உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற குற்றச்சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள், இந்த மாதிரி தலைமறைவான முப்படையிலிருந்து தப்பியோடின நபர்கள் என்றது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான், அதுக்கு பிறகு நடந்த தேடுதலினுடைய ஒரு கட்டமா 3,500 பேர் 4 மாதங்களுக்குள்ள மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை சாதாரண நபர்கள் சொல்றது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுன்றதையும் தாண்டி பாதுகாப்பு அமைச்சு இதை உத்தியோகபூர்வமாக சொல்லி இருக்கிறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது வரவேற்கப்பட வேண்டியதும் கூட. அடுத்த கட்ட விசாரணைகள் இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யாருன்றதை பற்றின தகவல்கள் வெளிவருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற போதைப்பொருள் கடத்தல், பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யறது, துப்பாக்கிச்சூடு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை சம்பந்தமா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், எல்லா விஷயங்கள் பற்றியும் பொதுமக்களுக்கோ இல்லாட்டி ஊடகங்களுக்கோ வெளிப்படையா எல்லா தகவல்களையும் சொல்ல முடியாது. ஆனா 15 விசேடமான குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. STF விசேட அதிரடிப்படையினுடைய 15 குழுக்கள் இப்போதைக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவினுடைய செயற்பாடு சம்பந்தமான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது. ஆனா துப்பாக்கிச்சூடு, பாதாள நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறது தான் இந்த குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு என்ற மாதிரியான ஒரு தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற துப்பாக்கிச்சூடு, அதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டு அதுக்கு பின்னால் இருந்தாலும் கூட இதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டியதும் அதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் தான்றதும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. என்று சொன்ன இன்றைக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து அதிகமான போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டது. இதுக்கு பின்னால போலீஸ் அதிகாரிகள் இருக்கலாம் என்ற சந்தேகமும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் கூட இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு குரல் பதிவு வெளியாகி இருந்தது. கெஹல் பத்ர பத்மே என்று சொல்லப்பட்ட பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற கெஹல் பத்ர பத்மே போலீஸ் உயரதிகாரிகளை அச்சுறுத்தினார் என்ற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்திருந்தது. ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி கெஹல் பத்ர பத்மேவால் அச்சுறுத்தப்பட்டார் என்று சொல்லி போலியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியும் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் உண்மையான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவங்களும் கூட கடந்த நாட்களையும் பதிவாகி இருக்கு. கெஹல் பத்ர பத்மேவினுடைய குழுவை சேர்ந்த ஒரு நபர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த 39 வயதான நபர் கடுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். தாய்லாந்துக்கு தப்பி போறதுக்கு முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு கெஹல் பத்ர பத்மேவினுடைய ஒரு ஹோட்டல் சம்பந்தமான தகவல்கள் பெறப்பட்டிருக்கு. அந்த ஹோட்டல் பூட்டப்பட்டிருந்து அந்த பூட்டு உடைக்கப்பட்டு போலீஸ் அதிகாரிகள்
அதிகாரிகள் உள்ள போய் சோதனை நடத்தி இருக்கிறாங்க. உள்ள ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையான்றதை பற்றின எந்த ஒரு தகவலும் தெரியாது. இந்த விசாரணைக்கு தலைமை தாங்கின குழுவினுடைய ஒரு முக்கியமான உயரதிகாரியா இருந்தவர் லிண்டன் சில்வா என்று சொல்லப்படுற ஒரு போலீஸ் அதிகாரி. அந்த போலீஸ் அதிகாரி வந்து கெஹல்பத்ர பத்மேவால அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்னு சொல்லி ஒரு குரல் பதிவு ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு. அது பத்மேவா இல்லையான்றது தெரியாது. ஆனா அதுல பேசப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய ஹோட்டல்ல இல்லாட்டி என்னுடைய இடத்துக்கு வந்து இப்படி பூட்டை உடைச்சி எந்த ஒரு நபரும் இதுவரைக்கும் உள்ள போனது கிடையாது. முதல் தடவையா நீங்க தான் இந்த செயற்பாட்டை செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதெல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சு கொண்டு தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு கொலை மிரட்டல் வந்து அந்த போலீஸ் அதிகாரிக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த போலீஸ் அதிகாரி சொல்லி இருக்கிறார், நீ உண்மையான ஆளா இருந்தா, முதுகெலும்பு இருக்குமா இருந்தா இலங்கைக்கு முதல்லவா, வெளிநாட்டில இருந்து தலைமறைவாகி கொண்டிருந்து போன்ல அச்சுறுத்தல் விடுக்கிறது இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. உண்மையான ஆளா இருந்தா, முதுகெலும்பு இருக்குமா இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் நேரா வந்து என்னை சந்திச்சு இந்த அச்சுறுத்தலை விடுன்ற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி பதிலுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். அதை பற்றின விசாரணையும் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இரண்டாவது சம்பவம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய லண்டன் பயணம். ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்தில் 2023 ஆண்டுல லண்டனுக்கு பயணம் செய்திருந்தார். அது மிகப்பெரிய சர்ச்சைகளை வந்து உருவாக்கி இருந்தது. 2 தடவை போயிருக்கிறான்னு சொல்லி நினைக்கிறேன். அல் ஜசீரா நேர்காணலையும் கூட மெஹ்ரி ஹசனால அதை பற்றின கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துறதுக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா குயின்ட ஃபியூனரலுக்கு அதிகமான செலவு செய்து பயணம் செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க கோபம் அடைஞ்சிருந்தார். எப்படியா இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மனைவிக்கான ஒரு பட்டமளிப்பு விழா வந்து யூகேல வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியில நடத்தப்பட்டிருக்கு. அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்றதுக்காக ரணில் விக்ரமசிங்க பயணம் செய்திருக்கிறார். அதோட சேர்த்து இன்னும் 10 பேரை கொண்ட குழுவும் பயணம் செய்திருக்கு. இதுக்காக 40,000 பவுண்ட்ஸ், அதாவது 16 மில்லியன் ரூபாய், 1.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, உதவியாளருக்கான செலவுன்னு சொல்லி ஒரு நாளுக்கு 1000 பவுண்ட்ஸ், அப்ப 4 லட்சம் ரூபாய், 2 நாட்களுக்கும் 2000 பவுண்ட்ஸ், 8 லட்சம் ரூபாய் இதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. உதவியாளருக்கான 2 நாள் செலவு மட்டும் 8 லட்சம் ரூபாய். இந்த பயணத்துக்கான மொத்த செலவு 1.5 கோடி ரூபான்னு சொல்லி இது யாரும் வெளிநபர்கள் சுமத்தின குற்றச்சாட்டு கிடையாது. அரசாங்கமே இதுக்கான கணக்குகள் இதான் லண்டன்ல இருக்கிற உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில், இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் தான் இதுக்கான செலவுகள் வந்து பெறப்பட்டிருக்கு. அவசரமான தேவன்ற அடிப்படையில் இந்த 40,000 பவுண்ட்ஸும் ஜனாதிபதியா இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கான செலவு என்ற அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதுதான் அதுக்கான ஆதாரம் என்று சொல்லி சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்திலேயும் சில விஷயங்களை வந்து சமர்ப்பிச்சிருந்தார். அதுக்கு பிறகு சிஐடி இதை பற்றின ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருந்தது. அந்த விசாரணைகளினுடைய தொடர்ச்சியா ரணில் விக்ரமசிங்கவினுடைய பிரத்யேகமான செயலாளர்கிட்ட இன்றைக்கு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் அவங்கள்ட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த விசாரணைகள்ட்ட அடுத்த கட்டமா என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 40,000 பவுண்ட்ஸ், 1.5 கோடி ரூபாய். ரணில் விக்ரமசிங்க அந்த குற்றச்சாட்டை நிராகரிச்சிருக்கிறார் என்றதும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. 3வது விஷயம், அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில சில உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கைகள் இலங்கையில் இருக்கிற பொதுமக்களோட அடிப்படை உரிமையை மீறுது, நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கிற செயல் என்று சொல்லி ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2 தரப்புகளால் இந்த மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு சம்பந்தமான விசாரணை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்த சந்தர்ப்பத்தில் இந்த மனுவை பதிவு செய்த நபர்கள் சார்பான சட்டத்தரணிகள் சொல்லியிருந்தாங்க, ஜனாதிபதியா இருக்கிற நபர் வந்து தான் தோன்றித்தனமா ஒரு உடன்படிக்கை போய் கையொப்பமிட முடியாது. சில உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுறதா இருந்தா பாராளுமன்றத்தினுடைய அனுமதி கட்டாயம் தேவை. அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதின்னு சொல்லப்படுற ஒரு நபர் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர். இந்த உடன்படிக்கைகள் சம்பந்தமான தகவல்களை நாங்க கேட்ட சந்தர்ப்பத்தில் இந்தியா இதை பற்றின தகவல்கள் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதன் காரணமாகவும் தேசிய பாதுகாப்போட சம்பந்தப்பட்ட விஷயம் என்றதாலேயும் இந்த உடன்படிக்கையினுடைய உள்ளடக்கம் சம்பந்தமா எதையும் வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பதில சொல்லியிருந்தது. இது இலங்கையில் இருக்கிற மக்களோட அடிப்படை உரிமையை மீறுது என்று சொல்லிதான் இந்த மனு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. சட்டமாதிபர் திணைக்களம் சார்பா இல்லாட்டி அரசாங்கம் சார்பா இன்றைக்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் முன்னிலையாகி இருந்தார். அவர் சொல்றார், என்னதான் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபரா இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களையும் பாராளுமன்றத்தில் போய் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாராளுமன்றத்தில் ஒரு சில உடன்படிக்கைகளுக்கு மட்டும்தான் அனுமதியை பெற வேண்டியிருக்கும். முதலீடு சம்பந்தமான இருதரப்பு வர்த்தகம், அதுலயும் குறிப்பா
இருதரப்பு வரி விதிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி தேவை. இப்படி இந்தியாவோட கைச்சாத்திடப்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் அதுக்கான அனுமதி ஏற்கனவே பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு. அமைச்சரவைக்கு அது சம்பந்தமா தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற உறுப்பினர்களும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான், அவங்க தான் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அமைச்சரவையினுடைய அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களையும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கிடையாது என்று சொல்லி நிர்மலன் விக்னேஸ்வரன் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இன்னைக்கு ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தார். இந்த வாதத்துக்கு பிறகு அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது அடிப்படை உரிமை மீறல் என்ற அந்த விசாரணைக்கு கூட போகாம முதல்லையே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே ஒரு பரிசீலனை நடக்கும், அதுக்கு பிறகு விசாரணை நடக்கும், விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு கொடுக்கப்படும். இது முதல் கட்ட பரிசீலனையிலேயே இந்த மனுவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்மானிச்சு இன்றைக்கு அதுக்கான உத்தரவும் தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு இந்த மனு விசாரிக்கப்படாது, பரிசீலனையிலேயே நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான 3 முக்கியமான சம்பவங்கள் இன்னைக்கு பதிவாகி இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.